இந்த வீடியோவில் மேட்ரிசஸ் அண்டு கால்குலஸ் ஓகே அதில் முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து வச்சுருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து வச்சுருக்கேன். கம்ப்ளீட் 5 யூனிட்ஸ்க்கான வீடியோ. ஓகே, 1 to 5 வீடியோஸ்க்கான வீடியோ வந்து என்ன பண்ண போகிறோம், நான் இப்போ சொல்கிற டாபிக் ஃபுல்லாகவே அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு சம்மை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஓகே, ஒரே யூனிக் மெத்தடில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ் ரெகுலேஷன் MA 3151 இதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் அந்த 2013 ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் ஆகும். 2014 ரெகுலேஷனாக இருந்தாலும் ஒவ்வொரு யூனிட்டுமே அதுக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சிருக்கேன். 5 யூனிட்டுக்கும் கம்ப்ளீட் வீடியோ லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, வித் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷனோட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழே. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒரு யூனிட் எடுத்துட்டோன்னா நம்ம எந்த ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆஃப் குவாட்ரடிக் ஃபார்ம் டு கொனானிக்கல் ஃபார்ம், அதுக்கு ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க நல்லா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கைலி ஹாமில்டன் தியரம். மூணாவது ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்னா என்ன. ஓகே, அந்த ஏதாவது ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு அந்த 3 பார்ட்டு தெளிவாக வந்து படிச்சிட்டிங்கனாலே ஒரு 13 மார்க் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இன்கேஸ் ரொம்ப ரேராக இருந்ததுன்னா மட்டும்தான் 2 ஒரே ஒரு ஹாஃப் வந்து கேட்பாங்க. இப்போ 3 நாளை வந்து ஒரு துண்டாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 3 நாள்லேயே 2 கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது கைலி ஹாமில்டன், மூணாவது ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்னா என்ன அது தெரிஞ்சிட்டனால இந்த யூனிட் கவர் ஆயிரும். ஓகே, இதுக்கான வீடியோ லிங்க் கீழே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் வேணும்னா உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துடணும். இந்த லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் நல்லா வந்து பார்த்துக்கணும். ஓகே, அதில் கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி சொல்யூஷனு இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரெண்டாவது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அதை பேஸ் பண்ணி ஓகே அதை வந்து பார்த்துக்கணும். நாலாவது வந்து சிம்பிள் ரூல்ஸ் ஃபார் டிஃபரன்ஷியேஷன். ஒவ்வொரு யூனிட்டையும் 4 துண்டாக வந்து பிரிச்சிருக்கிறேன். ஓகே, சிம்பிள் யூனிட்ஸ் ஆஃப் டெரிவேஷன் அந்த டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து 4வது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன அதை பேஸ் பண்ணி 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16 மார்க்லேயே ஒரு சின்ன பகுதியை வந்து ஆட் ஃபங்க்ஷன் என்ன ஈவன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இதை 4 துண்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னது லோக்கல் மேக்ஸிமம் மினிமா, அடுத்து கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸு, அடுத்து கண்டினியூட்டி ஃபார்மு, 4வது என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரூல்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், அதாவது இந்த இது ஃபுல்லாக வந்துடும். ஓகே, அடுத்து தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் லக்ராஞ்சிஸ் மெத்தடு மேக்ஸிமம் மினிமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் ஃபார் 2 வேரியபிள்ஸ் லக்ராஞ்சி மெத்தட் இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரிஸ். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் 2லேயே ஒரு ஹாஃப் வந்து வந்துடும். ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் 2 ரொம்ப முக்கியம் தான். 1 லோக்கல் மேக்ஸிமம். இந்த தேர்டு ஃபோர்த் 1 to 3 அந்த ரூல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 to 3 வரைக்கும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப் சைடு ஏதாவது ஒரு 13 மார்க் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1வது 2வது 3வது பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் அதுலேயும் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இதாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் மினிமா லக்ராஞ்சி இதை ஃப்ரெண்ட்டையும் சேர்த்து ஒரு ஹாஃப், அடுத்து டெய்லர் சீரிஸ், 3வது பார்த்தீங்கன்னா யூலர்ஸ். ஓகே, யூலர்ஸு, 4வது ஜக்கோபியன், 5வது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் வச்சு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது 5வது கடைசியாக கூட பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து 4வது யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸு, அடுத்து பெர்னாலிஸ் ஃபார்முலா. ஓகே, அது 2வது. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா சப்ஸ்டியூஷன் அது. 4வது என்ன பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இதில் ரொம்ப முக்கியம் வந்து இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனு, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸு, இந்த சப்ஸ்டியூஷன். ஓகே, இந்த 3 பார்ட்டையும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சொல்கிற பார்ட்டை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 4வது வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 5வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பின்னாடி வந்து வந்துடும். பின்னாடியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்குது சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். அதில் 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்பையும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, 4வது டைப் கூட அவ்வளோ முக்கியம் இல்லை. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா என்க்ளோஸ்ட் பை த கர்வ்ஸ் அது பார்த்துக்கோங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ். 4வது வால்யூம் ஆஃப் த சாலிட்ஸ். ஓகே, அதில் ட்ரிபிள் இன்டெக்ரல் வால்யூம் ஆஃப் த சாலிட்ஸில் ஒரு சம் கேட்குறாங்க, இல்லைன்னா ஏரியா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனில் ஒரு சம் கேட்குறாங்க. இதுக்கான கம்ப்ளீட் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு இம்பார்ட்டன்ஸ் இந்த டாப்பிக்கில் போடுங்கன்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் அந்த வீடியோ லெக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஓகே, பார்த்துட்டு கீழே வேறு எதுவும் சப்ஜெக்ட்ஸுக்கு லிங்க் வேணும் இல்லை இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பை, ஆல் தி பெஸ்ட்.